Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மீனவர் கிராமத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டி முடிக்கப்பட்ட காத்திருப்போர் கூட்டத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பாண்டியன் திறந்து வைத்தார். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை ஒன்றியம் குமரப்பேட்டை மீனவ கிராமத்தில் காத்திருப்போர் கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட காத்திருப்போர் கூடத்தை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே பாண்டியன் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் பணிகளை மடத்துக்குள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் துவக்கி வைத்தார். தைப்பூசத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நடைபயணமாக பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்று வருகின்றனர். இந்நிலையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் துவக்கி வைத்தார். ஒரே நாளில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்ட இந்நிகழ்வில் அன்னதானம் வழங்கும் கமிட்டியினர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி நாளில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தனர். இந்நிலையில் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்ததால் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் பக்தர்களின் கூட்டத்தை போலீசார் கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர்.